அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பிலார், உள்ளத்தில் அன்பு என்னும் குணம் இல்லாதவர். எல்லாம், எல்லா பொருட்களையும். தமக்குரியர், தங்களுக்கே உரிமையாக்கிக் கொள்வர். அன்புடையார், உள்ளத்தில் அன்பு இருப்பவர். என்பும், தம் உடம்பாலும் பிறர்க்கு, மற்றவர்க்கு உரியர், உரியவராவர். அன்பிலார், மனதுல அன்புங்கிற குணம் இல்லாதவங்க எல்லா பொருட்களையுமே தமக்கே சொந்தமாக்கி கொள்வாங்க. ஒரு நாள் மத்தியான வேளையில வீட்டு வாசல்ல பசிங்கிற ஒருத்தவங்க பசிக்காக, சாப்பாட்டுக்காக நிக்கிறாங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க கணவர் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு மீதி சாப்பாடு இருக்குல்ல, அந்த சாப்பாடை பசின்னு வந்திருக்காங்களே அவங்களுக்கு கொடுன்னு சொல்லவும், வீட்டுக்காரம்மா அந்த சாப்பாடு ராத்திரி சாப்பிடறதுக்கு வேணும் கொடுக்க மறந்துட்டாங்க. அன்பில்லாதவங்க எல்லா பொருளையுமே தனக்கு தான் வேணும்னு தனக்கே சொந்தமாக்கி கொள்ள உடையக்கூடியவங்க தான் அன்பில்லாதவங்க. அடுத்த பொருளை மேல ஆசைப்படமாங்க, தன்னுடைய பொருளையும் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்புங்கிறது தன்னுடைய உடம்பையும் பிறருக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. உடம்பை எப்படி கொடுக்க முடியும்னா, பருந்து ஒண்ணு புறாவை துரத்திட்டு போகுது. புறா அடைக்கலம் தேடி சிபி சக்கரவர்த்தியினுடைய மடியில போய் விழுது. பருந்து சிபி சக்கரவர்த்திட்டு அந்த புறாவை தனக்கு தாகிற, அதுதான் என்னால கேக்குது, எனக்கு அந்த புறா வேணும்னு கேட்கவும், சிபி சக்கரவர்த்தி அந்த புறாவை தன்னிட்ட அடைக்கலத்துக்காக வந்த புறாவை நான் தரமாட்டேன், அது உனக்கு பசிக்குன்னா அந்த புறாவினுடைய எடைக்கு தான் தன்னுடைய கால் தொடையில இருந்து அந்த சதையை எடுத்து தாரேன்னு சொல்லி அந்த புறாவினுடைய எடைக்கு தன்னுடைய கால் தொடையில இருந்து சதையை எடுத்து கொடுத்தாருன்னு புறநானூற்று கதை சொல்லுது. அன்புடையவங்க தன்னுடைய உடம்பையும் பிறருக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. விளக்கம்: உள்ளத்தில் அன்பு எனும் குணம் இல்லாதவர். எல்லா பொருட்களையும் தங்களுக்கே உரிமையாக்கிக் கொள்வர். அன்புடையார் தம் உடம்பாலும் மற்றவருக்கு உரியவராயிருப்பர்.